கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 ராஜாக்கள் 1:48. என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிங்காசனத்தின் மேல் ஒருவனை வீற்றிருக்கச் செய்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய குமாரனாகிய சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தாவீது இந்த வார்த்தைகளை சொன்னான். கர்த்தர் தாவீதின் வாழ்க்கையில் கூறின வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றினார். ஏனென்றால் தாவீது தன்னுடைய காரியங்களில் எல்லாம் தேவனுக்கு உண்மையும் உத்தமம் உடையவனாயிருந்தான். தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை உண்மையாய் நேசித்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையிலும் கூட நிறைவேற்றுவார். அப்படி செய்ய வேண்டுமானால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அவரை நேசித்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ வேண்டும். உங்களுடைய உண்மையான அன்பையும் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற உத்தமத்தையும் அவர் பார்க்கும்போது உங்களை மட்டுமல்லாமல் உங்கள் சந்ததியினரையும் ஆசீர்வதிக்க தேவன் பிரியமுள்ளவராயிருப்பார். பிரியமானவர்களே, இப்பொழுதே தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள். இந்த உலகத்தின் பொல்லாத காரியங்களோடு எந்தவித சமரசமும் செய்யாமல் உண்மையாய் தேவனோடு நடக்கும்படி உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் அவருடைய சமூகத்தில் உண்மையாயிருக்கிறதை பார்க்கிற தேவன் உங்கள் சந்ததியாரையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதே அவருக்கு முன்பாக ஒரு தீர்மானம் எடுத்து, கர்த்தாவே, உம்முடைய பார்வையில் நலமானதை செய்து உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமுள்ளவளாய் நடப்பேன், என் சந்ததியை ஆசீர்வதியும் என்று சொல்வீர்களா? கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். தாவீதின் வாழ்க்கையில் தேவன் செய்ததை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். நாம் ஜெபிப்போமாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு முன்பாக உண்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற உண்மையை பார்த்து நீர் எங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுமே. அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் செய்கிற விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வி தகப்பனே. தாவீதின் தேவன் எங்களுடைய தேவனாயிருக்கிறபடியால் நீர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொன்றையும் நீர் நிறைவேற்றுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.